தீவிர சிவபக்தன் ஒருவன் இருந்தான். சிவனை தவிர வேறு எந்த கடவுள்களையும் வணங்காமல் சிவனை மட்டும் வேண்டிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு மனக்குறை இருந்தது. அதாவது பல ஆண்டுகளாக சிவனை வணங்கி வருகிறோம். ஆனால் தனக்கு சிவபெருமானின் தரிசனம் கிடைக்கவில்லையே. தன்னுடைய வேண்டுதலை சிவபெருமான் ஏற்கவுமில்லை, நிறைவேற்றவுமில்லை என கோபமடைந்தான். சைவத்திலிருந்து வைணவத்திற்கு மாறி மகாவிஷ்ணுவை வணங்கி வழிபட ஆரம்பித்தான். வீட்டிலிருந்த சிவபெருமானின் சிலையை அகற்றி அதை வீட்டின் பரண் மேல் வைத்துவிட்டான். வீட்டில் புதிதாக வாங்கிய விஷ்ணு சிலையை வைத்து பூஜை புனஸ்காரங்களை செய்ய ஆரம்பித்தான். ஒரு நாள் விஷ்ணு சிலைக்கு சாம்பிராணி மற்றும் தீபதூபங்களை காட்டினான். அதனால் வீட்டின் அனைத்து மூலைகளிலும் சாம்பிராணி நறுமணம் பரவியதை உணர்ந்தான். உடனே பரண் மேல் ஏறி அங்கு வைத்திருந்த சிவன் சிலையின் மூக்கை ஒரு துணியால் இறுக்கமாக கட்டினான். அந்த வினாடியை சிவபெருமான் அந்த பக்தன் முன் தோன்றினார். சிவபெருமான் தன்முன் தோன்றியதை பார்த்து வியந்து போன அந்த பக்தன் சிவபெருமானிடம், எத்தனை நாட்களாக உன்னை தினமும் பூஜித்து வணங்கி வந்தேன். ஆனால் அப்போதெல்லாம் என் முன் காட்சி தராமல் இப்போது காட்சி தந்ததேன் என்றான். அதற்கு சிவபெருமானோ, பத்தா, இத்தனை நாட்கள் நீ என்னை பூஜித்தாயே, தவிர அதில் நான் இருப்பதாக நீ உணராமல் அதை சிலையாகத்தான் பார்த்தாய். ஆனால் இன்று நீ இந்த சிலையில் நான் இருப்பதை முழுமையாக நம்பியதால் தான் சிலையின் மூக்கை என் மூக்காக நினைத்து மூடினாய். அதனால் தான் அடுத்த நொடியே உன் கண்முன் நான் காட்சி அளித்தேன் என்றார். இதன் மூலம் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதை உண்மையாய் உணர்ந்தால் மட்டுமே அவனருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது புலனாகிறது.